அல்லாஹ்வுடைய மிக பெரியதொரு கிருபை, அவனை வணங்குவதற்காக வேண்டியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டியும் இன்றைய தினத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு வாய்ப்பளித்திருக்கின்றானே, இது அல்லாஹ் நம் மீது செய்த மிக பெரியதொரு கிருபையாக இருக்கின்றது. அதனுடைய அடிப்படையில் இந்த ஜும்மாவுடைய சிந்தனையாக தர்மம் சதக்கா என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில விஷயங்களை நாம் பார்க்க இருக்கிறோம். அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கம் தர்மத்தை 3 வகையாக பிரித்திருக்கின்றது. ஒன்று, நம்முடைய காசு பணத்தால் செய்வது, அது உணவு வாங்கி கொடுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது காசு பணம் கொடுத்து உதவுவதாக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவ உதவிகளாக இருந்தாலும் சரி, இதுபோல் காசு பணத்தால் செய்யக்கூடிய தர்மம். இன்னொரு 2 வகை தர்மம் என்னன்னா, அறம் என்று சொல்வார்கள் தமிழிலே. ஔவையார் சொன்னார்கள் அல்லவா, அறம் செய்ய விரும்பு. அந்த அறம்தான், அறம் சார்ந்த வாழ்க்கை தான் தர்மம். அறம் சார்ந்த வாழ்க்கை 2 வகை. அதில் ஒன்று, நேர்மையாக நடப்பது. எல்லா நிலைகளிலுமே தர்மமாக நடந்து கொள்ளுங்கள். நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, ஒரு வியாபாரி இடத்துல என்ன சொல்லுவோம், ஓரளவுக்கு தான் நீங்கள் என்ன செய்யலாம், லாபம் வைக்கலாம், ஒரு தர்மமாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ அது அறம் சார்ந்த விஷயங்கள். அதுபோல் ஒருத்தவரை வாகனத்தில் ஏற்றி விடுவது, தெருவில் கிடக்கக்கூடிய மனிதர்களுக்கு தொல்லை தரக்கூடிய பொருள்களை அகற்றுவது, டிச்சி சாக்கடை அடைத்து விட்டது என்று சொன்னால் அதை சுத்தம் செய்வது, இதெல்லாம் அறம் சார்ந்த விஷயங்கள். இதற்கும் அல்லாஹு தஆலா சொர்க்கத்தை தருகிறான். ஆனால் நம்ம அதை பற்றி பிறகு நாம் பார்ப்போம். என்னென்ன விஷயங்களை செய்தால், ஒரு மரத்தை நட்டால், நம்மெல்லாம் தெரிந்த விஷயம்தான். ஹதீஸிலே வருகிறது, மரம் ஒருவர் நட்டார் என்று சொன்னால் அந்த மரத்திலே யாரெல்லாம் அந்த மரம் இருக்கிற வரை பயன்பெறுகிறார்களோ அதனுடைய நன்மை இவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் பறவைகள் ஏதாவது ஒரு பழத்தை சாப்பிட்டது என்று சொன்னாலோ, அல்லது நிழலுக்காக வேண்டி மனிதர்கள் பயன்படுத்தினாலோ, இதெல்லாம் அறம் சார்ந்த விஷயங்கள். இதில் காசு பணம் வராது. இப்போ நாம் பார்க்கக்கூடிய தர்மம் என்னென்னா, இன்றைக்கி பார்க்கக்கூடியது காசு பணத்தை கொண்டு நாம் செய்யக்கூடிய தர்மங்கள். அந்த தர்மங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், அதை பற்றி தான் நாம் என்ன செய்ய போகிறோம். அல்லாஹு தஆலா என்ன சொல்லி காட்டுறான், எதற்கு இந்த தர்மத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி இருக்கிறான், அதையெல்லாம் நாம் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். பின்னாடி வாய்ப்பு இருந்தது என்று சொன்னால் அறம் என்ற தலைப்பில் நாம் என்ன செய்வோம், எதெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் அறமாக தர்மமாக அந்த தர்மமான வாழ்க்கையை சொல்லி இருக்கிறது, இன்னும் நேர்மையாக வாழ்வதே அது தர்மமானதானது, சார்ந்த வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை இதை பின்னாடி பார்ப்போம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதன் சமுதாயத்தை படைத்து விடுகிற போது நமக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறான். இந்த வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா எல்லோருக்கும் வாய்ப்பை தரவில்லை. காசு பணம் என்பது ஒரு சிலருக்கு மாத்திரம் என்ன செய்திருக்கிறான், ஈஸியாக கிடைக்கிறது. ஒரு சில பேர் என்ன செய்கிறாங்க, அதற்காக வேண்டி முயற்சி செய்கிறார்கள். அப்போ காசு பணம் கிடைப்பது நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லோருக்கும் கிடைப்பதல்ல. எல்லாம் ஒரு சில பேர்த்துக்கு தான் அந்த வாய்ப்பை என்ன செஞ்சிருக்கிறான், யாருக்கு நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு அந்த
வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறான். உலகத்தில் நம்ம பார்க்கலாம், காசு பணம் இருப்பவர்கள் எல்லாம் நல்ல திறமையானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஒரு சில பேர் திறமையானவர்கள் இருப்பாங்க, ஒரு சில பேர் வியாபாரத்தின் மூலமாக என்ன செஞ்சிருப்பாங்க, அதை பெற்றிருப்பார்கள். ஆனால் ஒரு சில நிறைய பணக்காரர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஒன்றுமே தெரியாது, ஆனால் பணம் மாட்டுன்னு குமிஞ்சிக்கிட்டு இருக்கும். மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் அவர் சொன்னார், என் கடையில் உள்ள வேலை செய்யக்கூடிய அந்த ஸ்டாஃபுக்கு இருக்கிற திறமை கூட எனக்கு 5% கூட இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து காசு வரும் எப்படி வரும்னு தெரியாது, பல கோடியில் டிரான்ஸ்லேஷன் நடந்துக்கிட்டு இருக்கும். அவருடைய பணிவை நான் பார்த்துருக்கிறேன். அவ்வளவு பணிவாக என்ன செய்கிறாரு, அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான். அவர் சொல்வார், அல்லாஹ் எனக்கு கொடுக்குறான், அந்த எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, ஒரு ஸ்டாஃப் அளவுக்கு கூட 5% தகுதி கூட இல்லை, ஆனால் அல்லாஹ் எனக்கு என்ன செய்கிறான், அவரு கீழே ஒரு 50 பேர் வேலை செய்கிறாங்க. அப்போ இது மாதிரி தான் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களுக்கு எப்படி காசு பணம் வந்தது என்று சொன்னால் அல்லாஹ் நாடியது. காசு பணத்தை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, காசு பணத்தை நாம் கொடுத்தாலும் மனிதன் அதை கண்ணியம் என்று நினைக்கிறான், ஆனால் அது சோதனை. காசு பணத்தை நாம் எடுத்து நாம் சுருக்குகிறோம், வசதி வாய்ப்பை சுருக்குகிறோம். அல்லாஹ் என்னை கேவலப்படுத்தி விட்டான் என்று சொல்லுகிறான், ஆனால் அதுவும் சோதனை என்று அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்போ எல்லாமே ஒரு சோதனைக்காக என்ன செய்யப்படுகிறது, தரப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் எல்லோரிடத்திலையுமே காசு பணம் கொடுத்து விட்டால் இந்த உலகத்தினுடைய இயக்கம் நின்றுவிடும். நபீனா சுலைமான் அலைஹி வஸ்ஸலாமும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மனிதர்களை நீ ஏற்றத்தாழ்வாக படைத்திருக்கிறாய், இந்த மனிதர்களை ஏற்றத்தாழ்வாக ஏன் படைச்சிருக்கிற, எல்லாத்துக்குமே எல்லா வசதிகளும் கொடுத்துடலாம் இல்லையா? சுலைமான் நபி இந்த உலகத்தையே ஆட்சி செய்தவர்கள், நிறைய அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, கேட்டு இருக்கிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நான் உணவளிக்கிற பொறுப்பு வேணும், அது மாதிரியான ஒரு ஆசை. அது மட்டுமல்லாமல் இதுக்கப்புறம் இது மாதிரி ஆட்சி யாருக்குமே நீ கொடுக்கக்கூடாது, அந்த மாதிரி ஆட்சி எனக்கு கொடுக்கணும். இது மாதிரி எல்லாம் அல்லாஹ்விடத்தில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, நபீனா சுலைமான் அலைஹி வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள். இப்போ இது மாதிரி கேட்கிற போது அல்லாஹு தஆலா எல்லா விதமான அந்த தங்கத்தையும் வைடூரியத்தையும் அந்த நாட்டு மக்களுக்கு சுலைமான் ஆட்சியின் கீழ் உள்ளவர்களுக்கு தந்து விட்டான். தந்துட்டு பாட்டா அடுத்த நாள் அரசவைக்கு யாருமே என்ன செய்யலை, வரல. காரணம் என்னென்னா எல்லாத்துட்டையுமே கோடிக்கணக்கில் பணம் இருக்குது, தங்கம் இருக்கிறது, வைடூரியம் இருக்கிறது, எதுக்கு வேலைக்கு போகணும்? அப்போ இந்த உலகம் இயங்க வேண்டும் என்று சொன்னால் சரிசமமாக மனிதர்கள் பொருளாதாரத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் இந்த உலகம் என்ன செய்யாது, இயங்காது. ஒரு கலெக்டர் இருக்கிறாருன்னு சொன்னால் மாவட்டத்தினுடைய பாதுகாப்பு கலெக்டர் இடத்துல, அந்த ஆட்சியாளர் இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் அந்த கலெக்டருடைய பாதுகாப்பு யார் இடத்துல இருக்கிறது, அந்த டிரைவ் பண்ணுற டிரைவர் இடத்துல தான் இருக்குது. எங்கேயாவது போய் விட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவருடையது சொல்லி முடிஞ்சிடும். அப்போது அந்த பாதுகாப்பு ஒரு டிரைவர் அங்கே என்ன செய்ய தேவைப்படுகிறாரா இல்லையா? அப்போ டிரைவருக்கும் அல்லாஹு தாலா அந்த அறிவை கொடுத்து விட்டான். ஐஏஎஸில் பாஸ் ஆகி வந்துட்டால் எல்லாமே ஐஏஎஸ் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அடுத்து கீழ்நிலையில் இந்த உலகம் இயங்காமல் போய்விடும். கீழ்நிலையில் என்ன செய்யாது, எந்த ஒரு எல்லாருமே தேவை. மனித இனம் எப்படி படைக்கப்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் தனித்து வாழ முடியாது. மனித இனத்தால் ஒரு ஆடை விட்டிங்கன்னா தனித்து அது மாட்டுன்னு எங்கேயாவது மேய்ஞ்சிட்டு அது மாட்டுன்னு வாழ்ந்துட்டு போயிடும். ஒரு பறவையை விட்டோம்னு சொன்னால் அது மாட்டுன்னு தனித்து வாழ்ந்துடும். அதுக்குன்னு ஒரு கமிட்டி தேவை கிடையாது, அதுக்குன்னு ஒரு
வீடு தேவை கிடையாது, அதுக்குன்னு எதுவுமே அரசாங்கம் தேவை கிடையாது. ஆனால் மனித இனம் எப்படின்னா தனித்து விடப்பட்டால் இறந்து விடுவார்கள். ஒரு ஆடை, அவனுடைய ஆடையை தயாரிப்பதாக இருந்தாலும் சரி, வாழ்நாள் ஃபுல்லாக ஆடையை தயாரிப்பதிலேயே தான் அவனுடைய வாழ்க்கை கழித்து விடும். உணவு தயாரிப்பதாக இருந்தாலும் வாழ்வு நாளில் எங்கே உணவு வாங்க, எப்படி விவசாயம் செய்கிறது, அந்த விவசாயத்திற்கான பொருள்களை எப்படி கொள்முதல் பண்ணுவது, அப்போ கொள்முதல் பண்ண கடை இருந்தால் தானே கொள்முதல் பண்ண முடியும். அப்போ இது மாதிரி உலக வசதி வாய்ப்புகளை அல்லாஹ் ஒரு சில பேருக்கு என்ன செய்கிறான், ரொம்ப லேசாக கொடுத்து விடுகிறான். ஒரு சில பேருக்கு நடுநிலையாக கொடுக்கிறான், ஒரு சில பேருக்கு சுத்தமாக என்ன செய்யறதில்ல, என்னதான் முயற்சி செய்தாலும் கொடுப்பதில்லை. காரணம் என்ன, அவர்களை கொண்டு சில பணிகள் நடக்க வேண்டும். அவர்களுக்கு வசதி வாய்ப்பு கொடுத்து விட்டால் அவர்களை கொண்டு சில பணிகள் இந்த உலகத்தில் என்ன செய்யாது, நடைபெறாது. அப்போது திறமைகளையும் அல்லாஹ் பிரித்து 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 கொடுத்திருப்பதன் காரணமாக தான் மனித சமுதாயம் ஒரு நடுநிலையாக என்ன செய்திருக்கிறது, சென்று கொண்டு இருக்கிறது. எல்லாருமே சிஎம் ஆகணும்னு நினச்சா முடியுமா? சிஎம் ஆகினா எல்லாமே சிஎம் ஆகிட்டா யார், அப்புறம் எப்படி கீழே மக்கள் இருக்கிறது, எல்லாமே பிஎம் ஆக முடியாது. இப்போ காரணம் என்ன, இப்போ நாடு ஒரு வாழ்க்கை, மனித வாழ்க்கை நிலையே குலைந்து விடும். மனிதர்களே அடுத்து அவர்களுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாயிரும். அதனால தான் அல்லாஹ் இந்த ஏற்றத்தாழ்வுகளை படைத்து விட்டு அதுக்கு என்ன செய்கிறான், சொல்யூஷனையும் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். காசு பணம் கொடுத்திருப்பது உங்களுக்கு மாத்திரமல்ல. ஒரு மனிதனுக்கு நம்ம என்ன சாப்பிட்ருவோம், ஒரு 100 கிராம் அரிசி சாப்பிட்ருவோமா, ஒரு பெட்டில் நமக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும், ஒரு 10 இருக்கட்டுமே, ஒரு 40 பெட்டு வாங்கி வச்சா 40 பெட்லேயே படுக்க போகிறோம். ஒரு நம்மள்கிட்ட 40 கார் இருக்குது, இந்த காரில் ஒரு கால், பென்ஸு காரில் ஒரு கால், பிஎன்டபிள்யூவில் ஒரு கை, அப்படியா போக முடியும்? அன்புக்கினி அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்போ அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், உங்களுக்கு வசதி வாய்ப்பு எதுக்கு நான் தந்திருக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் அந்த வசதி இல்லாதவர்களுக்கு உங்களுக்கு இதில் ஒரு சோதனை வச்சு இந்த பரீட்சை, இந்த கொஸ்டின் பேப்பரை உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும், அதாவது உலகத்தில் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அல்லாஹ் கொடுக்குற கொஸ்டின் பேப்பர் என்னென்னா, ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கொஸ்டின் பேப்பரு. இவருக்கு பணத்தை கொடுத்துருப்பாரு, ஒருத்தவருக்கு திறமையை கொடுத்துருப்பாரு, ஒருத்தவருக்கு அல்லாஹ் கல்வியை கொடுத்துருப்பான், ஒருத்தவங்க பிஸ்னஸில் நல்லா வளர முடியும், ஒருத்தவங்களால் நல்ல கார் ஓட்ட முடியும், ஒருத்தவங்களால் நல்ல நிர்வாக திறமை இருக்கும். அப்போ என்ன இது எல்லாம் தனித்தனி கொஸ்டின் பேப்பர் தான் நல்லா சொல்கிறான். ஒரு மனிதனுக்கு கொடுத்த கொஸ்டின்னு இன்னொரு மனிதனுக்கு இல்லை. அப்போ பணம் கொடுத்திருப்பது ஏதோ அல்லாஹ் நமக்காக மட்டுமே கொடுத்திருக்கிறான். நாம் அந்த பணத்தை வைத்து ஆடம்பரமாக இருக்கலாம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறானா இல்லையா, குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் வீண் விரயம் செய்யாது. எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், ஹலாலானதை சாப்பிடுவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. அதே மாதிரி எவ்வளவு வேண்டுமானாலும் அவர் என்ன செய்யலாம், தன்னுடைய சுகத்திற்காக வேண்டி அனுபவிக்கலாம். ஏசி போடுறாரா ஏசி போடலாம், நல்ல ஒரு குவாலிட்டியான ஆடை அணிகிறாரா அணியலாம், அல்லது நல்ல வாகனத்தில் பயணிக்கணும்னா பயணிக்கலாம். அப்போ அவருடைய பணத்தை அவர் பயன்படுத்துவதற்கு அனைத்து உரிமைகளும் இருப்பது போல அவருடைய பணத்திற்கு அடுத்தவர்களும் சொந்தக்காரர்கள். எந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், சொத்து பிரிக்கிற போது நம்முடைய வாரிசுதாரர்கள் சொத்து பிரிக்கிறாங்க. தன்னுடைய தந்தை இறந்ததற்கு பிறகோ அல்லது தாய் இறந்ததற்கு பிறகோ அல்லது வாரிசு அடிப்படையில் வரக்கூடிய சொத்தை பிரிக்கிற போது ஒரு ஏழை வந்தால் அவருக்கும் கொஞ்சம் என்ன செய்யுங்க, கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரிங்க.
ஒரு அனாதை வந்தார் என்று சொன்னால் அந்த அனாதைக்கு கொஞ்சம் கொடுங்க, எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க சொல்லலை. நீங்கள் உங்களுக்கு சொத்தில் 1 கோடி ரூபாய் வருதுன்னா ஒரு 10,000 ரூபாய், ஒரு 15,000 ரூபாய் எல்லாத்தையும் தூக்கியும் இஸ்லாமிய மார்க்கம் கொடுக்க சொல்லலை. அந்த சொத்தில் அவருக்கு ஒரு பங்கு 1%, 0.5% அல்லது 1.5% அவருக்கு இருக்கிறது. சொத்தில் உரிமை இருக்கிறது. வாரிசுதாரர்கள் மட்டும் இருக்கிறாங்க, சொத்தை பிரிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு அனாதை வருகிறார், அந்த நேரத்தில் ஒரு ஏழை வருகிறார். இந்த மாதிரி எனக்கு ஒரு தேவை இருக்கிறது, இதை மாதிரி நான் வாழ்க்கையில் கஷ்டப்படுகிறேன், எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவருக்கு கொடுத்துட்டு உங்கள் சொத்தை பிரிங்கன்னு சொல்கிறாங்க. காரணம் என்ன? அல்லாஹ் கொடுத்தது உங்களுக்கு வசதி வாய்ப்பு. யார் கொடுத்தது? நீங்களாக சம்பாதிக்கவில்லை, உங்களுடைய திறமையால் சம்பாதிக்கவில்லை. யாருக்கு அல்லாஹ் நாடினானோ அவர்களுக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கிறான். அதனால தான் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? ஜக்காத்தையே கடமையாக ஆக்கியிருக்கிறான். நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், தான தர்மமே செய்யலைன்னா கூட ஃபர்லு இது ஜக்காத்து 2.5% என்ன செஞ்சுருங்க, 100க்கு 2.5%, 40 ரூபாயில் 1 ரூபா ஜக்காத்து செஞ்சுருங்க. 40 கோடி இருக்குன்னா 1 கோடி ஜக்காத்து, 1 கோடி ரூபாய் இருக்குன்னா 2.5 லட்சம் ஜக்காத்து. அப்போ அல்லாஹ் இதையே ஃபர்லாக்கி விட்டான். இது எப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது புனியல் இஸ்லாம் அலா 50, இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கென்று நிறைய அமல்களும் நிறைய கடமைகளும் இருக்கிறது. அதிலே குறிப்பாக இந்த 5 விஷயங்கள், கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து அதிலே வந்து விடுகிறது. எப்படி இஸ்லாத்திற்கென்று 5 தூண்கள், இஸ்லாம் அந்த 5 தூண்களின் மீது நிர்மாணிக்கப்பட்டு இருக்கிறது, அந்த 5 தூண்களின் மீது கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த கட்டமைக்கப்பட்ட ஒரு தூண் என்னது? தன்னுடைய பொருளாதாரத்தை இல்லாதவர்களுக்கு கொடுப்பது. எல்லாத்தையும் எல்லாம் கொடுக்க சொல்லலை. ஏதோ வாரி வழங்கிட்டு நீங்கள் சந்நியாசம் போயிருங்க, இருக்கிறதெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்க, சந்நியாசம் போங்கன்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லலை. 2.5% தான். 100% இருந்ததுன்னா 97% நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய வாழ்க்கைக்காக பயன்படுத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய சந்ததிகளுக்காக சேர்த்து வையுங்க, எல்லாமே பண்ணுங்க. ஆனால் ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, யார் யாருக்கெல்லாம் அந்த காசு பணத்தினுடைய தேவை இருக்கிறதோ அவர்களுக்கு என்ன செஞ்சிருங்க, உங்களுடைய சம்பாத்தியத்துலேருந்து ஒரு 2.5% என்ன செய்யுங்க, ஒதுக்கி அவங்களுக்கு கொடுங்க. கொடுக்கறதுனால என்ன? அல்லாஹ் போன வாரம் நான் சொன்னேன்னா இல்லையா, புகாரி ஷரீஃபில் 1410வது ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அல்லாஹ் என்ன செய்கிறான்? உங்களுடைய அந்த தர்மத்தை வளர்க்கிறான். தன்னுடைய வலது கையில் வாங்கி மலை போல வளர்க்கிறானா, மலை போல வளர்க்கிறான் என்பதாக அந்த ஹதீஸில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ அல்லாஹ் கொடுத்ததை அல்லாஹ் நமக்கு இந்த பணத்தினுடைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கிறான்னு சொன்னால் அதை நாம் என்ன செய்யணும்? தேவை உடையவர்களுக்கு நாம் கொடுக்கணும். கொடுக்கறதுனால என்ன செய்யுது? இஸ்லாத்தினுடைய அந்த தூணை நாம் நிறைவேற்றுகிறோம். அது மட்டுமல்லாமல் அந்த காசு பணத்தின் காரணமாகவே அவர் சுவனத்திற்கு செல்லுகிறார். ஏதோ ஆலிம் ஆயிட்டா மட்டும்தான் சுவனம் செல்ல வேண்டும், பள்ளிவாசலில் உட்காந்து தஸ்மணி பிடித்து உட்காந்து கொண்டே இருந்தால் தான் சுவனம் கிடைக்கும், அல்லது 24 மணி நேரமும் தொழுது கொண்டு இருந்தால் தான் சுவனம் கிடைக்கும் என்பதல்ல. இதற்கும் சுவனம் கிடைக்கும், அதை தாண்டி காசு பணத்திற்கும் கிடைக்கும். காசு பணத்தை சரியான முறையில் அவர் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அதற்கும் சுவனம் கிடைக்கும். சில ஏழை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எங்களிடத்தில் வசதி படைத்த சஹாபாக்கள் நபித்தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தியான தர்மம் செய்கிறார்கள், எங்களை போல தொழுகிறாங்க, எங்களை போல நோன்பு வைக்கிறாங்க, எங்களை போல திக்ரு செய்கிறாங்க, ஆனால் எங்களை விட எக்ஸ்ட்ரா என்ன செய்கிறாங்க? தானம் தர்மம் செய்கிறார்கள். அப்படியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஒரு திக்ரை சொல்லித்தரேன், அதை செய்யுங்க, செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் ஆகிரும்.
ஒவ்வொரு தொழுகை முடித்ததுக்கு பிறகு சுபஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்கள், அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இதை சஹாபாக்கள் அவங்க விடுவாங்களா? சஹாபாக்கள் எல்லாமே அமல் செய்கிறதுல ரொம்ப விருப்பமானவங்க, ஆர்வமானவங்க. அவங்க என்ன செய்கிறாங்க? உடனடியாக இதையும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பி அந்த ஏழை சஹாபாக்கள் வராங்க, யா ரசூலல்லாஹ், அந்த வசதியான சஹாபாக்கள் இந்த திக்கரை செய்கிறாங்களே, இந்த திக்கரை மறைக்க முடியாதே, இல்லை மறைச்சி குற்றத்துக்கு நாங்கள் ஆயிடுவோம், நாங்களும் சுப்ஹானல்லாஹ் சொல்லுவோம், அவங்களும் சொல்கிறாங்களே, ذَلِكَ ஃபதுலுல்லாஹ், அது அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்த ஃபதுலு, அது அல்லாஹ் அந்த வசதி வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்தது என்று சொல்ல. அப்போது வசதி வாய்ப்பு எவ்வளோ முக்கியம் பார்த்துக்கோங்க. அந்த காசு பணத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய அமல்கள் நாளை சோனத்தில் நமக்கு என்ன செய்கிறது? சோனத்தை பெற்று தருகிறது. ஆக அல்லாஹு தாலா இந்த காசு பணத்தின் மூலமாகவும் அல்லாஹுவை முழுமையான முறையில் நெருங்கக்கூடிய தௌஃபீகை அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.